Welcome to CBC class 12 applied maths MLOL textbook solution பார்த்துருக்கோம். அது exercise number 6.1 இல்லை question number 5 solution இங்கே பாருங்களேன். If the sides of a square ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து டிக்ரீசிங் ஆகுதான் எவ்வளோவா at the rate of 1.5 centimeter per second. So let the side of a square ஒரு ஸ்கொயரோட சைடு எனக்கு தெரியாது, அதை நான் சும்மா ஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த சைடு வந்து டிக்ரீஸ் ஆகுதான், இந்த மாதிரி டிக்ரீஸிங் இன்க்ரீஸிங் கொடுத்தா அது பேர் என்ன, சேஞ்சுன்னு அர்த்தம். சேஞ்ச் ஹேப்பனிங், இந்த மாதிரி சேஞ்ச் நடந்தாலே அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ அந்த சைடு ஏ வந்து சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, dA/dt. எப்படி சேஞ்ச் ஆகுது, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அதான் கொடுத்துருவாங்க பாருங்கள், 1.5 சென்டிமீட்டர் பர் செகண்ட். சென்டிமீட்டர்னால் இங்கே பாருங்கள், இந்த சென்டிமீட்டர் மேலே இருக்குது, மேலே இருக்குது சைடுக்கு வந்துடும். ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அதோட இந்த சைடு ஏன்னு டினோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு சென்டிமீட்டர் சொல்லுவாங்க கரெக்டாக, ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இந்த மாதிரி சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. பெரிய ஸ்கொயர் இருந்தால் மீட்டர் அந்த மாதிரி பெருசாக போகும். ஸோ இங்கே சென்டிமீட்டர் பர் செகண்ட்னா அந்த மேலே இருக்க சென்டிமீட்டர் மேலே இருக்க சைடு ஏவை டினோட் பண்ணுது, கீழே இருக்க செகண்ட் வந்து டீயை டினோட் பண்ணுது. ஓகே, எப்பவுமே செகண்ட்ஸ் வந்தாலே டீ போட்டுருணும். சரிங்களா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு இந்த சைடு ஆஃப் அ ஸ்கொயர், ஒரு ஸ்கொயரோட சைடு ஏன்னு எடுத்துகிறேன், அது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அட் தி ரேட் ஆஃப் 1.5. இப்போது இது வந்து நார்மலாக சேஞ்ச்னாலே இந்த dA/dt. இதில் டிக்ரீஸிங் எஸ்பெஷலி கொடுத்துருக்கான். இன்க்ரீஸிங் கொடுத்துன்னா இங்கே பாருங்கள், ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த சேஞ்சிலேயே 2 விதமான சேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து டிக்ரீஸிங், ஒன்று வந்து இன்க்ரீஸிங். டிக்ரீஸிங் அண்ட் அனதர் ஒன் வந்து இன்க்ரீஸிங். இன்க்ரீஸிங்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பாசிட்டிவ்ப்பா. டிக்ரீஸிங்னா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டில் நெகட்டிவ் போட்டுக்கணும், -1.5. இவ்வளோ தான். இதான் ஃபஸ்ட்டில் எனக்கு மீனிங். அட் வாட் ரேட், எவ்வளோ ரேட்டில் ஏரியா டிக்ரீஸிங். ஒரு ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் என்னப்பா, ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஒரு கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் என்ன, சைடு இன்ட்டு சைடு. சைடுங்கிறதே நான் ஏன்னு எடுத்திருக்கேன். அப்போ ஏ ஸ்கொயர். இந்த ஏ வந்து எவ்வளோ ரேட்டில் இது சேஞ்ச் ஆகும் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், இது வந்து சேஞ்ச் ஆகுது. அட் வாட் ரேட் ஏரியா டிக்ரீஸிங், ஏரியாவில் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஏரியாவில் சேஞ்ச் நடக்குது. ஏரியாவில் சேஞ்சுன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். ஏன்னா இங்கே மேலே டி தானே கொடுத்துருக்காங்க, அப்போ இதையும் டி வச்சு தான் பண்ணணும். அங்கே வேறு எதாவது இருந்தால் இங்கே அதுக்கு தான் பண்ணணும். ஸோ dA/dt. இப்போ ஏ ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி நினச்சிக்கோங்க. வாட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு, 2x. அப்போ ஏ ஸ்கொயர் பண்ணால் 2a இன்ட்டு, இப்போ ஏங்கிறது வேறு வேரியபிள், டீங்கிறது வேறு வேரியபிள். வேறு வேரியபிள் வச்சு பண்ணால் dA/dtன்னு போட்டுக்கணும். அந்த வேரியபிள் என்னவோ அதை போட்டுட்டு கீழே அந்த டீயை போட்டுக்கணும். இப்போ dA/dt பாருங்கள், மேலே இருக்குது 1.5, அதை போடுங்க பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் dA/dt இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு இந்த ஸ்மால் dA, இந்த dA/dt மேலே -1.5ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ கொஷனில் பாருங்களேன், அட் வாட் ரேட் ஏரியா டிக்ரீஸிங். ஏரியா வந்து நம்ம ஏதோ ஏரியா தான் டிக்ரீஸிங் கண்டுபிடிச்சிட்ருக்கோம், ஏரியாவில் தான் சேஞ்ச் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். வென் இட்ஸ் சைடு இஸ் 8, சைடு 8ஆக இருக்கும்போது, அட் சைடுங்கிறது என்னோட ஏ, அது வந்து 8 சென்டிமீட்டராக இருக்கும்போது, இப்போ ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அட் ஏ இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ dA/dt இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 8, இங்கே -1.5. இப்போ இந்த 1.5 இன்ட்டு 2 என்னப்பா வரும், 1.5 டபுள் பண்ணால் 3 தான். ஓகேவா சார்? 1.5 இன்ட்டு 1.5 வர, அது ஸ்கொயர்ப்பா. இங்கே 1.5 இன்ட்டு 2 விச் இஸ் 3. 3 8s are 24, -24ன்னு வந்துடும். ஸோ dA/dt. இப்போ மேலே ஏ இருக்கா, அப்போஸ் ஏரியாங்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை, கீழே டி இருக்கா, டீனா செகண்ட், அவ்வளோதான். இதுதான் யூனிட். ஸோ ஏரியா வந்து இங்கே மைனஸ் டினோட்ஸ் டிக்ரீஸிங். இந்த மைனஸ்க்கு என்ன மீனிங்னா டிக்ரீஸிங்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ த ஏர்ஃபோர் ஏரியா இஸ் டிக்ரீஸிங் அட் தி ரேட் ஆஃப், எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் எஸ்ன்னு போட்டுக்கணும். நீங்கள் கேட்கலாம், சார் இங்கே மைனஸ் இருக்குது, நீங்கள் மைனஸ் போடலை. இங்கே பாருங்கள், டிக்ரீஸிங்னு வேர்டை யூஸ் பண்ணிட்டா மைனஸ் போட தேவையில்லை. இந்த டிக்ரீஸிங் என்ன, இந்த மைனஸ் என்ன மீனிங்னா குறையுதுன்னு தான் மீனிங். ஸோ இப்போ இதே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மைனஸில் வந்திருக்கு, அப்போ ஏரியா இஸ் டிக்ரீஸிங். டிக்ரீஸிங்னு சொன்னால் மைனஸ் போட தேவையில்லை. இங்கே நீங்கள் டிக்ரீஸிங் வேர்டை யூஸ் பண்ணாமல் இப்போ அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எங்கள் ஃப்ரெண்டில் மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அவ்வளோதான், சம் முடிஞ்சுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பண்ணுறா. பாய்.